எல்முருகன் எப்படிங்க நீங்க வந்து அருந்ததியர் மக்களுடைய பிரதிநிதியா சொல்ல முடியுது? அந்த உள்ளிட ஒதுக்கீடு வேண்டும் என்று போராடுகிற எங்களை போன்ற இயக்க தலைவர்களோடு எல்முருகன் தொடர்புல இல்லை. நாங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க டெல்லியிலேயே தமிழ் புலிகள் கட்சி ஆர்ப்பாட்டம் போட்டோம். இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற போது என்னை மனுதாரராக இணைத்துக் கொள்ளுங்கள் என்று எந்த களத்திலையும் அவர் நின்றது இல்லையே. அவரே தன்னை அருந்ததியரா அவர் வந்து தன்னை உணராத போது அவர் அருந்ததியரா அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அல்லது தான் விரும்புகிற பையனையோ பொண்ணையோ திருமணம் முடிச்சுக்கலாம், இது அரசியலமைப்பு சட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கு என்று பேசுகிற துணிச்சல் எல்முருகனுக்கு இருக்கா? அம்பேத்கரை, பெரியாரை முழுமையாக உள்வாங்காத அறவேக்காட்டுத்தனத்தை சார்ந்தவர்களால் இது வெளியே கொண்டு வரப்படுகிறது. சாதி எதிர்ப்பு என்பது சுயசாதியையும் சேர்த்து எதிர்ப்பதுதான். சுயசாதி பற்று கொண்டவர்களும் ஒரு வகையான சாதி மனநோயாளிகள் தான். மதத்தை காக்கிற கடவுள் ஒழிய வேண்டும் என்று, சாதி ஒழிப்புக்காகத்தான் கடவுள் ஒழிய வேண்டும் என்று பெரியார் சொன்னார். அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார். ஏதோ பெரியார் சொன்னார்னு சொல்லக்கூடாது, இதைத்தான் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அருந்ததி மக்கள் வந்து திமுக கட்சி கூட்டணிக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டு திமுக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இருந்தாலும் கலைஞர் அவர் வந்து அருந்ததி மக்களுக்கு வந்து 3% உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல பெருசா பரவிட்டு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, சமீபத்துல நானும் அந்த உரையை கேட்டேன். நீங்க அந்த உரையை உன்னிப்பா கவனிக்கும் போது தெரியும், அவரு அந்த உரையை நிகழ்த்துகிறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணா நம்ம பார்க்கணும். ஏன்னா அண்ணன் ராஜா அண்ணனோட நாங்க நெருங்கி பழகுற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். சாதியை பத்தின புரிதல் அவருக்கு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒருபோதும் சுயசாதியவோ அல்லது ஒரு சாதியவோ முன்னிலைப்படுத்தி அவர் பேசுனதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த விளிம்பு நிலை மக்கள் அதிகாரத்துக்கு வரணும், இந்த விளிம்பு நிலை மக்கள் அமைப்பாய் திரளணும் அப்படிங்கிற அந்த உரையாடலை எங்க கிட்ட பல முறை அவர் பேசியிருக்கிறார். சோ இந்த சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு மனித நேயமிக்கவராக இருந்து வர்றாருங்கிறது பழகுற அவங்களுக்கு தான் அது தெரியும். அதனால அவரை வந்து இந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு நபரா வந்து கேவலம் ஒரு தேர்தல் அரசியலுக்காக அதை முன்னெடுக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது வருத்தமா தான் இருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், அவர் வந்து இந்த சமூகத்தை பற்றி இப்படி பேசிட்டாரே அப்படின்னு பேசுறாங்களே, நான் அவங்கள பார்த்து நான் ஒண்ணு கேட்கிறேன். அதே அண்ணன் ராஜா அவர்கள் தான் ஒரு உரை இருக்கு, அதை கேட்டாங்களான்னு தெரியல. அந்த உரையில அண்ணன் ராஜா சொல்றாரு, அண்ணன் ராஜா அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு திருமண வயது வருது, அந்த பொண்ணுக்கு நம்ம திருமணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லி ராஜா அண்ணனோட உடன் பிறந்த சகோதரர் திருமணத்தை பத்தி கலந்து பேசுகிற போது, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலையை நீயே பாருன அப்படின்னு ராஜா அண்ணன் சொல்றாரு. அப்படி பார்க்கிற போது சாதி மறுப்பு திருமணமா இருந்தா நல்லா இருக்கும், முடிஞ்சா அப்படி பாரு, அதுலயும் குறிப்பா அருந்ததியர் பையனா இருந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி கூட நீ பாரு, பாப்பா கிட்ட கலந்து பேசு அப்படின்னு ஒரு உரை அவர் பேசியிருக்கிறார். இதை விட இந்த அதாவது இதை நீங்க பேசுறதுக்கு இது மேடை பேச்சு இல்லை. அவர் வந்து அருந்ததியர் மக்கள் மத்தியில இதை பேசல, பொதுத்தளத்துல பேசுறாரு. அருந்ததியர் மக்கள் முன்னாடி பேசினா கூட வாக்குக்காக பேசுறதாக நீங்க நினைக்கலாம். பொது வெளியில என் பொண்ணுக்கு திருமணம் முடிக்கும் போது அந்த மாப்பிள்ளை சாதி மறுப்பு அந்த திருமணம் சாதி மறுப்பு திருமணமா இருந்தா நல்லா இருக்கும், அதுலயும் குறிப்பா அருந்ததியர் பையனா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய இந்த துணிச்சல் இருக்குல்ல, இதுதான் பெரியாரினுடைய மாணவன், இதுதான் அம்பேத்கருடைய மாணவன் ஆராசா அப்படிங்கிறத காட்டியிருக்கு. இப்படி பேசக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்க ஒரு தலைவன் வேற யாரையாவது காட்ட முடியுமா நீங்க? நான் என்ன கேட்கிறேன், இதுதான் இந்த பார்வை போதுமே. நீங்க அப்படி பேசினாருன்னு பரப்புற யாராவது இந்த செய்திய சொல்லுவாங்களா? நான் என்ன கேட்கிறேன், அந்த உரையில அவர் என்ன சொல்ல வந்தாரு, இப்படி பின்தங்கி இருக்கிற ஒரு சமுதாயத்திற்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கலைஞர் அவர்கள் உள்ளிட ஒதுக்கீடு வழங்கினார் என்று அவர் சொல்ல வந்த கருத்து திரித்து இந்த சமூகத்துக்கு எதிரான கருத்தாக பரப்பப்படுகிறது
அது வெறும் தேர்தல் பிழைப்புவாத அரசியல் நான் சொல்ல விரும்புறேன். அதனால ராஜா அண்ணன் அவர்களை பொறுத்த மட்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரானவர் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள். எனவே ராஜா அண்ணன் அவர்களுடைய வெற்றிக்கு நாங்க போராடுறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எல்முருகன் எப்படிங்க நீங்க அருந்ததியர் மக்களுடைய பிரதிநிதியா சொல்ல முடியுது? நான் என்ன கேட்கிறேன், இப்போ நீங்க அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடை கொடுத்தவர் கலைஞர், திமுக அரசு. இந்த உள்ளிட ஒதுக்கீடை ரத்து செய்யப்படணும்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்குல நிலுவையா இருந்தது. இப்ப தீர்ப்பு கூட வெளியே வராம இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு தொடர்பா பிஜேபியினுடைய கருத்து என்ன? சென்ட்ரல் கவர்மெண்டோட கருத்து என்ன? இன்னும் சொல்ல போனா எல்முருகனுடைய கருத்து என்ன? இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு வேண்டும் என்று போராடுகிற போது எல்முருகன் களத்துல இல்லை. அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு வழங்குகிற போது அதை ஆதரித்து கருத்து சொன்னது கிடையாது. அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது கருத்து சொல்லல. தன்னை ஒரு மனுதாரராக இணைத்துக் கொண்டு திமுகவோடு அந்த உள்ளிட ஒதுக்கீடு வேண்டும் என்று போராடுகிற எங்களை போன்ற இயக்க தலைவர்களோடு எல்முருகன் தொடர்புல இல்லை, எங்களுக்கு உதவியா இல்லை. அல்லது பிஜேபி சார்பாவோ அல்லது அருந்ததியர் என்கின்ற முறையிலேயோ எல்முருகன் கூட தன்னை ஒரு மனதாரராக இணைத்துக் கொள்ளுங்கள், அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு நியாயமானது என்று உயர் நீதிமன்றத்தில் அவர் மனுதாரராகவும் இணையல. அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தில் இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுகிறது. உச்ச நீதிமன்றத்திலும் பிஜேபி சார்பாவோ அல்லது எல்முருகன் என்கின்ற வழக்கறிஞர் தனிப்பட்ட அருந்ததியர் என்கின்ற சமூகத்தை சார்ந்தவன் என்கின்ற அடிப்படையிலே கூட இந்த உள்ளிட ஒதுக்கீடு நியாயமானது என்று மனுதாரராக இணைத்துக் கொள்ளுகிற மனுவை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யல. நாங்க அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி இருக்கிறோம். அது தடை செய்யப்பட வேண்டும், வழங்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்காடி இருக்கிறோம், உயர் நீதிமன்றத்தில் வழக்காடி இருக்கிறோம். அந்த தீர்ப்பு எங்களுக்கு எதிராக வந்தாலும் போராட களத்திலும் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை விட இந்த அருந்ததியர் மக்கள் மீது, தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது, இந்திய குடிமக்கள் மீது, தமிழ் தேசிய அரசியல் மீது என்ன ஒரு கரிசனம் எல்முருகனுக்கு வந்துட போகுது? நான் கேட்கிறேன். களத்தில் இருந்தது இல்லையே. நரேந்திர மோடி அவர்களுடைய நெருங்கிய ஒரு பிம்பமாக காட்டப்படுகிறது. எல்முருகன் நினைச்சா நரேந்திர மோடி கிட்ட சொல்லி இந்த உள்ளிட ஒதுக்கீடு சரிதான், சென்ட்ரல் நாங்க என்ன போராடிட்டு இருக்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்துல திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்றோம். அந்த திருத்தம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்ததியருக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களிலும் தாழ்த்தப்பட்ட கல்வி வேலை வாய்ப்பில் பயனிட முடியாத சமுதாயத்துக்கு பொருந்தும். எனவே உள்ளிட ஒதுக்கீடு நிலை பெறுவதற்கு தேவையான அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்லி நாங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க டெல்லியிலேயே தமிழ் புலிகள் கட்சி ஆர்ப்பாட்டம் போட்டோம். இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற போது என்னை மனுதாரராக இணைத்துக் கொள்ளுங்கள் என்று என்னுடைய பெயரில் தமிழ் புலிகள் கட்சி வழக்காடியாக வாதாடி இருக்கிறோம். இப்ப இதுல எல்லாம் கருத்து சொல்ல மாட்டாரு. அருந்ததியர் மக்கள் இன்னும் நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த மக்களில் கல்வி வேலை வாய்ப்பை பெற முடியாத பின்தங்கி இருக்கிற இந்த சமூகத்திற்காக உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக அல்லது இந்த சமூகம் பாதிக்கப்படுகிற போது, சாதி மறுப்பு திருமணத்தால் படுகொலை செய்யப்படுகிற போது, இன்னும் மலம் மல்லுகிற அந்த நிலையிலிருந்து மாற்ற வேண்டும் என்பதற்காக எல்முருகன் எடுத்து வைத்த அடி என்ன? எல்முருகன் இந்த மக்களுக்காக களத்தில் நின்ற போராட்டங்கள் எத்தனை? இந்த மக்களுக்கு பாதிக்கப்படுகிற போது ஆறுதல் சொன்ன களங்கள் எத்தனை? எந்த களத்திலையும் அவர் நின்றது இல்லையே. அவரே தன்னை அருந்ததியரா அவர் தன்னை உணராத போது அவர் அருந்ததியரா அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நான் தான் திரும்பவும் சொல்றேன், எல்முருகன் அவர்களால் நன்மை அடைந்த ஒரு அருந்ததியரை சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா எல்முருகனால எத்தனை அருந்ததியர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ரொம்ப சாதாரணம். நல்லா இருந்தாரு விபி துரைசாமி, உங்களுடைய ஆசை வார்த்தை சொல்லி கூட்டி வந்ததானே பிஜேபி நினைச்சீங்க. உங்களுக்கு இருக்கிற மரியாதை விபி துரைசாமிக்கு இருக்கா? எத்தனை பேருக்கு நான் பதவி வாங்கி தரேன், நான் வாரியத்துல பொறுப்பு வாங்கி தரேன்னு சொல்லி எத்தனை லட்சங்களை வாங்கி அருந்ததியர் மக்கள் இருக்கிற சில பிரதிநிதிகளை ஏமாத்திருக்கீங்கன்னு நான் எடுத்து சொல்லவா? உங்களால் நன்மை அடைந்தவர்கள் ஒருவர் கூட கிடையாது. உங்களால் பாதிக்கப்பட்டவர்களை நான் பட்டியலிட முடியும்.
அப்படி ஏதாவது அருந்ததியர் மக்கள் மேல, அருந்ததியர் மக்களுக்கு எதிராக ராஜா அண்ணன் எங்கேயாவது களத்தில் இருந்திருக்கிறாரா? அப்போ நீங்க இங்க சாதியா பார்க்க வேண்டிய அவசியம். நான் என்ன கேட்கிறேன், அதான் நான் சொன்னேன், ராஜா அண்ணன் பேசுற மாதிரி எந்த தலைவனாவது மேடையில் இப்படி பேச முடியுமா? சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரிச்சு ஒண்ணுல ரொம்ப சாதாரண எல்முருகன் இப்படி பேச முடியுமா? அவருடைய பையனோ பொண்ணோ நான் உடனே சொல்லுவான், அவனா கல்யாணத்துக்கு வந்துடுறான். அப்படி இல்ல. சமபந்தி என்பது சமமாக உட்கார்ந்து சாப்பிடுவதில் அல்ல. அம்பேத்கர் சொல்றாரு, ரத்த கலப்பில் இருக்கிறது. நான் கேட்கிற எல்முருகன் அருந்ததியர் சமுதாயத்திலேயே அல்லது தான் விரும்புகிற பையனையோ பொண்ணையோ திருமணம் முடிச்சுக்கலாம், இது அரசியலமைப்பு சட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கு என்று பேசுகிற துணிச்சல் எல்முருகனுக்கு இருக்கா? அவர் குடும்பத்துல மட்டுமில்ல, ஆணவ படுகொலையில் நடக்கிற போது ஏங்க இதுல என்னங்க இருக்கு? ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்வது அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டது என்று என்னைக்காவது அவரால் பேச முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். மாட்டுக்கறி திங்கக்கூடாது அப்படின்னு பிஜேபி சொல்லுது. இங்க தெருவுல பேசுற நீங்க மாட்டுக்கறி திங்கக்கூடிய மக்கள் விரும்பினால் உண்ணலாம் என்று நீங்க பேச முடியுமா? அப்போ நீங்க எந்த கருத்தை வச்சு வர்றீங்கிறதா முக்கியமே தவிர நீங்க எந்த சாதியில இருந்து வர்றீங்கிறது முக்கியமே கிடையாது. அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், சாதியின் அடிப்படையில் எல்முருகனை நம்முடைய சாதிக்காரர் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சாதியில் பிறக்கவில்லை என்பதால் ஆராசா நமக்கு எதிரானவர் என்கிற மனநிலையில் பார்க்க வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளுங்க. இந்த கருத்து எதுல இருந்து வருது, எங்க இருந்து வருதுன்னா, அம்பேத்கரை பெரியாரை முழுமையாக உள்வாங்காத அறவேக்காட்டுத்தனத்தை சார்ந்தவர்களால் இது வெளியே கொண்டு வரப்படுகிறது. அல்லது சங்கிகள் எல்முருகனை வெற்றியடைய செய்வதற்கு குறுக்கு வழியில் பரப்புகிற விஷமத்தனமான கருத்தாகத்தான் இது வெளியே வருகிறதே தவிர ஒருபோதும் உண்மை அல்ல, உண்மைக்கு புறமானது. அதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த அடிப்படையில தான் நம்ம இதை பார்க்கணும், சாதியா பார்க்க வேண்டியது இல்லை. ஒண்ணு இல்லைங்க, அம்பேத்கர் பெரியார் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. சாதி எதிர்ப்பு என்பது சுயசாதியையும் சேர்த்து எதிர்ப்பதுதான். சுயசாதி பற்று கொண்டவர்களும் ஒரு வகையான சாதி மனநோயாளிகள் தான். இதை புரிஞ்சுக்கலைன்னா அம்பேத்கர் பெரியார புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சாதி ஒழிப்பு என்பது பிற சாதிகளிடத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பது மட்டுமல்ல, சுயசாதியில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை, சுயசாதி பற்றை ஒழிப்பதுதான் உண்மையான சாதி ஒழிப்பு. இதைத்தான் அம்பேத்கர் பெரியார் சொல்றாங்க. எனவே அம்பேத்கர் பெரியாரை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டவர்கள் ஒருபோதும் யாரையும் சாதியால் புறக்கணிக்க மாட்டார்கள், யாரையும் சாதி என்கின்ற ஒன்றாலேயே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் அம்பேத்கர் பெரியாருடைய அரசியல் சூத்திரம். இதை புரிஞ்சுக்கலைன்னா நாம் இந்த மக்களை சரியாக புரிந்து வழிநடத்த தவற விடுகிறோம் என்று பொருள். வழிநடத்த நாம் சரியான தலைமை வகிக்கவில்லை என்று பொருள். எனவேதான் இந்த மக்களுடைய வாழ்வியல், இந்த மக்களுடைய அரசியல் அதிகாரம் வெல்லுவதற்கு அம்பேத்கர் பெரியாருடைய அரசியலை சரியாக உள்வாங்கி களமாடுகிற போதுதான் இந்த மக்களுக்கான உண்மையான மாற்றம் இருக்கும். அந்த அம்பேத்கர் பெரியார் அரசியலுக்கு நேர் எதிராக எல்முருகன் இருக்கிறார். அந்த அம்பேத்கர் பெரியாருடைய அரசியலுக்கு ஆதரவாக ஆராசா இருக்கிறார். எனவே அம்பேத்கருடைய வாரிசாக ஆராசாவையும் சவார்கருடைய வாரிசாக நின்று கொண்டிருக்கிற எல்முருகனையும் நாம் சமத்தட்டில் வைத்து பார்க்க கூடாது. அம்பேத்கரினுடைய பெரியாரினுடைய மாணவனாக இருக்கிற ராசா வேறு, சவார்கர் போன்ற இந்துத்துவவாதிகளுடைய வாரிசுகள் என்பது வேறு. அந்த இந்துத்துவ சிந்தனை கொண்ட அந்த கருத்தியலால் தான் நாம் சாதியால் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். அந்த இந்துத்துவ கருத்தியலால் தான் நாம் தீண்டத்தகாதவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் நம்மீது திணிக்கப்பட்டிருக்கிற தீண்டாமை கொடுமைகள் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கிற சாதி ஒழிய வேண்டும். அந்த சாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னால் அந்த சாதியை காப்பாற்றுகிற மதம் ஒழிய வேண்டும். மதத்தை காக்கிற கடவுள் ஒழிய வேண்டும் என்று, சாதி ஒழிப்புக்காகத்தான் கடவுள் ஒழிய வேண்டும் என்று பெரியார் சொன்னார். அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார். ஏதோ பெரியார் சொன்னார்னு சொல்லக்கூடாது, இதைத்தான் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். இந்த கருத்தை எல்முருகன் ஏற்பாரா? அப்போ நாம் ஒரு கருத்தியல் தெளிவோடு இருந்தால் மட்டுமே
இந்த மக்களை வழிநடத்த முடியும். அந்த கருத்தியல் தெளிவில் உறுதியாக உண்மையாக தமிழ் புலிகள் கட்சி இருக்கிறது. அம்பேத்கர், பெரியார், காரல் மார்க்சுடைய வழியில் சிறப்பாக இந்த மக்களை வழிநடத்துகிறது என்கிற ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்து, அந்த அடிப்படையில் ஆராசா வெற்றி பெற வேண்டும், எல்முருகன் தோற்கப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் மிக சிறப்பாக களமாடி வருகிறோம் என்பதை இந்த இடத்தில் உறுதியோடு சொல்லுவதோடு மற்றும் அல்லாமல் நிச்சயமாக லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஆராசா வெற்றி பெறுவார் என்கிற உத்தரவாதத்தையும் தமிழ் புலிகள் தருகிறது.